Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிறதான சிங்காசனத்தின் ஆசீர்வாதம் நமக்கு மேலான ஆசீர்வாதத்தின் செய்தியை கொண்டு வருகிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட பிரியமான தேவ ஜனமே, இதுவரை கேட்டிராத தேவ செய்தியை நாம் கேட்க போகிறோம். கேட்கப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு அற்புதத்தின் வார்த்தைகளாய் பரத்திலிருந்து இறங்குகிறதாய் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த தேவ செய்திக்கு உண்டான தலைப்பு என்னவென்றால், வெற்றியின் ஜெயக்கொடி என்பதாக பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை 12 மாதம் அளவும் காத்தார் அல்லவா? ஒரு வருஷத்திற்கு 12 மாதங்கள் உண்டு. அந்த 12 மாதங்களிலும் ஆண்டவர் ஒவ்வொரு வாரத்திலும், ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு இமைப்பொழுதிலும் ஆண்டவர் காத்தார். ஆகவே காத்த தேவனுக்கு நாம் என்ன சொல்லுவோம்? நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துகிறது மாத்திரமல்ல, பலவிதமான காரியங்களில் இருந்து நம்மை ஜெயிக்க வைத்தார் தேவன். ஜெயிக்க வைத்து தம்முடைய ஜெயக்கொடியை ஏற்றினார். எவ்வளவு மகத்தான காரியம்! ஆகவே இந்த தேவ செய்தியானது நமக்கு அதிக பிரயோஜனமுள்ள தேவ செய்தியாய் நாம் பார்க்கிறோம். வெற்றி என்று பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, வெற்றிக்கு முன்னதாக என்ன நடக்கும் என்பதாக நாம் கருத்தாய் அறிந்து கொள்ள வேண்டியதான காரியம் இருக்கிறது. என்னன்னா, வெற்றிக்கு முன்னதாக சோர்வு, முதலாவது சோர்வு வரும் ஆச்சுங்களா? இரண்டாவது அசதி வரும். மூன்றாவது மனக்குழப்பம். நம்ம வாழ்க்கை நடத்த முடியுமா? நம்ம ஜெயம் பெற முடியுமா? வெற்றியின் ஜெயக்கொடி நமக்கு கிடைக்குமா என்கிறதான பதபதப்பு, இதயத்திலே பதபதப்பு, இவையெல்லாம் வரும். இவையெல்லாம் சேர்ந்து என்னவா, மன தைரியத்தையே இழக்க செய்திருமா. அந்த மன தைரியத்தை இழக்க செய்த உடனே 2 விதமான காரியம் மனுஷனுடைய இதயத்திலிருந்து புறப்படும். ஒன்று அச்சம், இன்னொன்று பயம். ஆகவே இந்த அச்சமும் பயமும் நடுக்கமும் திகிலும், ஐயோ முன்னேற முடியுமா, என்னுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்குமா என்கிறதான பதபதப்பு. ஆகவேதான் சென்ற வருடத்திற்கு உண்டான வாக்குத்தத்தமே ஆண்டவர் கொடுத்தார். என்னன்னா, இடுக்கமும் நெருக்கமுமான வருஷம். அந்த இடுக்கமும் நெருக்கமுமான வருஷம் யாருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதமாய் அமையும். ஆனால் பார்ப்பதற்கு ஐயோ இது ஒரு வாக்குத்தத்தமா என்று நினைப்போம். ஆனால் இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள், நெருக்கமான வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள், வழி நெருக்கமானது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் இடுக்கத்தின் மத்தியிலும் அற்புதமான தேவன் அதிசயமாய் நம்மை வழிநடத்தி இந்நாள் வரைக்கும் நிற்க செய்தார் என்றால் அவருடைய வெற்றி கொடியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதுதான் மேலான சிறந்த காரியம். பாத்தீங்களா? ஆகவே பிரியமான தேவ ஜனமே, வெற்றிக்கு முன்னதாக தேவன் தமது கொடியை ஏற்றுவதற்கு முன்னதாக என்ன நடக்குதுன்னா, உலகத்திலே நமக்கு போராட்டம் உண்டு, அதிகமான போராட்டம் உண்டு. அந்த போராட்டம் நல்ல போராட்டமாகவே அமைகிறதாய் பார்க்கிறோம். ஆகவே போராட்டத்திலே 2 வகையான போராட்டம். ஒரு போராட்டம் நல்ல போராட்டம், இன்னொரு போராட்டம் என்னன்னா பிரயோஜனம் இல்லாத போராட்டம். பாத்தீங்களா? 2 வகையான போராட்டம். ஆகவே இந்த 2 வகையான போராட்டத்திலே தேவ பக்தி உள்ளவன் எவனோ அவன் ஜெயிக்கிறவனாய் காணப்படுவான். ஆச்சுங்களா? உலகத்தான் போராடி 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 தன்னுடைய உயிரையே மாய்த்து மண்ணுக்கு திரும்புவான். ஆனால் தேவனுடைய பிள்ளையோ
போராடி நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லி போராடி ஜீவ கிரீடத்தை பெற்று ஜெயக்கொடியோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு செல்லக்கூடிய ஆசீர்வாதம் அது மேலான ஆசீர்வாதமா இருக்கிறது. இதுல நல்ல போராட்டம் என்று சொன்னால் என்னன்னா ஒரு வகையான போராட்டம் அல்ல, இரண்டாவது போராட்டம் அல்ல, மூன்றாம் போராட்டம் வருகிறது. அதுதான் என்ன போராட்டம்? உலகம், மாம்சம், பிசாசு. இவைகளை ஜெயிக்கிறவன் எவனோ அவன் நல்ல போராட்டத்தை போராடி ஜெயம் பெறுகிற மனிதன் தேவ மனிதனாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். முக்கியமாக ஒவ்வொருவருக்குள்ளும் போராட்டங்கள் உண்டு. அந்த போராட்டங்கள் எப்படிப்பட்ட போராட்டங்கள் தெரியுமா? மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. செயல்படுகிறது என்றால் என்ன? போராட்டம் தான் ஆச்சுங்களா? ஒன்றுக்கொன்று விரோதமாய் செயல்படுகிறது என்று எழுதி வைத்திருக்கிறது. ஆகவேதான் கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. இந்த சரீரம் ஒரு பொல்லாததுங்க. இந்த சரீரம் பார்த்தா, இந்த சரீரத்தினுடைய வாழ்க்கை பார்த்தா பயங்கரமான ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டத்துக்குள்ளார சரீரத்தின் ஆசை இச்சைகள் ஒன்று உண்டு. அந்த ஆசை இச்சைகளை மையமாக பிசாசானவன் பயன்படுத்தி எவ்விதமாக அவனுடைய போராட்டத்தை தொடங்குகிறான் என்று பார்க்கும்போது ஏறத்தாழ 17 விதமான ஆயுதங்கள் பொல்லாத பிசாசானவன் இந்த சரீரத்திலே வைக்கிறான். அந்த வைக்கும் போது என்னென்ன ஆயுதமாய் அது புறப்பட்டு வருகிறது என்று பார்க்கும்போது கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 இருந்து 21 மட்டாக வாசிங்கள். பாத்தீங்களா? இவைகளை கருத்தாய் கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, அதாவது எண்ணி பாத்தீங்கன்னா 17 விதமான பொல்லாத ஆயுதம். அந்த 17 விதமான பொல்லாத ஆயுதம் என்று சொல்லலாம். அந்த பொல்லாத ஆயுதத்தை பிசாசானவன் தொடுக்கிறவனாய் காணப்படுகிறான். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, இதோ பொல்லாங்கனுடைய போராட்டங்கள் உண்டு, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளிடத்திலே போராட்டங்கள் உண்டு. அந்த தள்ளப்பட்ட தூதர்கள், பொல்லாத தீவினை மிக்க தூதர்கள் எல்லாம் காம விகாரத்தை உண்டு பண்ணி ஆதி முதல் கொண்டு அவன் பொல்லாங்கனாய் இருக்கிறபடியினாலே அவன் போராட வருகிறான். இந்த சரீரத்தை வீழ்த்த வருகிறான். சரீரத்தை வீழ்த்திட்டா சாத்தானுக்கு வெற்றி. அப்படி ஜெயக்கொடி கிடைக்காது, ஜெயம் கிடைக்காது. ஆகவேதான் ஒவ்வொருவரும் தோற்று போக வேண்டும் என்பதாக பிசாசானவன் தன் மனதிலே வைத்து இந்த 17 விதமான ஆயுதங்களையும் கையிலே எடுத்துக் கொண்டிருக்கிறான். மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் இவைகள் எல்லாம் நம்மை வீழ்த்தும்படியாக பொல்லாங்கன் எய்கிறதான அக்னி அஸ்திரங்களாய் அனுப்பப்படுகிறது. ஆகவே அவன் அக்னி அஸ்திரத்தை அவன் தொடுக்கும் போது அவன் எய்யும் அம்புகள் பயங்கரமானது. எந்தெந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு பலவீனம் இருக்கிறதோ அந்த பலவீன பகுதியிலே அவன் வைத்து விடுவான். அது உருவாகிவிடும். பாத்தீங்களா? அவனுடைய ஆத்மாவை கொல்லுவதற்காக. ஆகவே இந்த போராட்டத்திலிருந்து நாம் ஜெயிக்க வேண்டும். அப்படி ஜெயிக்க வேண்டும் என்றால் 2 காரியம் ஆண்டவர் ஆயுதமாக கொடுக்கிறார், கவசமாக கொடுக்கிறார். ஒன்று, பொல்லாங்கன் எய்கிறதான அந்த அம்புகள், தீவினையின் அம்புகள், பாவத்தின் அம்புகள் எல்லாமே நம்மிடத்துல தொடுக்க வரும்போது கவசத்தை மாற்றிக்கொள் என்று சொல்லுகிறார். அந்த கவசம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா எபேசியர் 6வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. என்னன்னா, பொல்லாங்கன் எய்கிறதான அக்னி அஸ்திரத்திற்கு நாம் தாக்கு பிடிக்கும்படியாய், தடுத்து நிறுத்தும்படியாய் நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதை வாசியுங்கள். எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா? சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது சத்துருவானவன் எய்யும் அம்புகளாய் பாவ கிரிகைகளை அம்பாக்கி அவன் எய்யும் போது இந்த சர்வாயுத வர்க்கம் தடுத்திடும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆகவே இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று, வரக்கூடிய எல்லா பொல்லாப்புகளையும்
நாம சாகடிக்கணும் சொன்னா அதுல எப்படி சாகடிப்பது, எதில வைத்து சாகடிப்பது என்று அழகாய் சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 5:22 23 வசனங்கள் வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவருக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. பாத்தீங்களா, பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதத்தை நம் கையில எடுக்க வேண்டும். இது யார் இடத்துல இருக்கிறதோ இந்த 17 காரியங்களை ஜெயிக்கலாம். இல்லனா அவ்வளவுதான், வாயில தோத்து போயிடுவோம், கண் பார்வையில தோத்து போயிடுவோம், செவியில தோத்து போயிடுவோம், கையின் கிரியையில தோத்து போயிடுவோம், கால்கள் நடையிலே தோத்து போகிறவர்களாய் காணப்படுவோம். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பயங்கரமான காரியம். ஆகவேதான் ஆவியின் கனிகளை நம்முடைய சரீரத்திலே புறப்படும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும். அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். பிரியமான தேவ ஜனமே, இந்த நேரத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி நம்மிடத்திலிருந்து புறப்படுகிற பொல்லாங்கன் எய்கிறதான அம்புகள் எல்லாம் இந்த சரீரத்தில் இருந்து வெளியே புறப்பட்டுச்சுன்னா எல்லாத்தையும் கெடுத்துடும். ஆகவேதான் உங்கள் ஆசை இச்சைகள் எல்லாம் தேவன் தம் சிலுவையிலே அறையப்பட்டது போல உங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறோம் என்று சொல்லி பவுலாகிய அப்போஸ்தலன் சொல்கிறார். பாத்தீங்களா, சிலுவையிலே அறையப்பட வேண்டும். பாவ மனுஷன் எழுந்திருக்க கூடாதபடிக்கு சிலுவையிலே அறையப்பட்டால் ஒழிய ஒன்று முடியாதுங்க. இவ்விதமாக ஆவி சரீரத்துக்கு விரோதமாகவும் சரீரம் ஆவிக்கு விரோதமாகவும் செயல்படும் போது இதிலிருந்து எவனொருவன் ஜெயிக்கிறானோ அவனே ஜெயம் பெற்றவன். இதுக்கிடையில பொல்லாங்கன் என்ன செய்வான் தெரியுமா? இந்த 17 விதமான நயவஞ்சக காரியங்களையும் தொடுக்கும் போது முதலாவது தந்திரத்தோடு கூட வருகிறான், தந்திரத்தோடு கூட வருகிறான். இரண்டாவது நயவஞ்சகத்தோடு கூட வருகிறான். மூன்றாவது சூழ்ச்சியோடு கூட வருகிறான். நான்காவது பொய் போதகம். இந்த பொய் போதகத்தை மையமாக வைத்து வருகிறவனாய் இருக்கிறான். ஆசை இச்சைகளை காண்பித்து இதமாக பாவத்திலே விழி என்று சொல்லி ஆசை இச்சைகளை தொடுக்க வருகிறான். மாயமான அன்பை விதைத்து, இதுதான் சாத்தான் யுத்த தந்திரத்தோடு கூட. அவன் நல்ல யுத்த தந்திர உடையவன். ஆகவேதான் என்ன செய்கிறானாம், சத்துருவானவன் மாயமான அன்பை காட்டி அவன் சாத்தானாய் இந்த பூமிக்கு வந்து யுத்த தந்திரத்தோடு கூட பெரிய பெரிய ஞானிகள், அறிவாளிகள், பராக்கிரமசாலிகள், தேவ பக்தி உள்ளவர்களை எல்லாம் வீழ்த்தும்படியா அவன் காத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? காத்து கொண்டிருக்கிறதான சிங்கம், கர்ஜிக்கும் சிங்கம். எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி தீர்கிறதான பொல்லாத சத்துரு, மனக்கண்களை எல்லாம் குருடாக்கி போடுகிறதான பொல்லாங்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஞானோந்திரிய உபதேசத்தை கேட்கிறவன் எவனோ அவன் ஞானம் பெற்றவனாய் தன் முழு சரீரத்தையும் அடக்கி ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வரும்போதுதான் நாம் இந்த போராட்டத்தில் இருந்து ஜெயிக்க முடியுமே தவிர இல்லை என்றால் விழுந்து போய் விடுவோம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவேதான் வெளிப்படுத்தல் விசேஷம் 12:9 வாசித்து பாருங்கள். இந்த பொல்லாங்கனுடைய கிரியை பாருங்க. உலகம் அனைத்தையும் மோச போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்வம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். பாத்தீங்களா, இதுக்கு ஒரு முடிவு உண்டு. எப்படி உலகம் அனைத்தையும் பொல்லாங்கனுக்குள்ளாக கிடைத்து பயங்கரமான பொல்லாப்பை உண்டு பண்ணுகிறவன் அவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு விட்டுருவாரா ஆண்டவர்? அவனை கட்டாயம் நியாயம் தீர்ப்பார். ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். ஆகவேதான் அந்த பொல்லாங்கனுக்கு இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுத்தால் அவனை ஒரு நாள் தேவன் நியாயம் தீர்க்கும் போது நாமும் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்கிறதான எழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சரி போகட்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் வெற்றியின் ஜெயக்கொடி என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான போராட்டத்தில் இருந்து நாம் வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளும் உண்டு. ஆண்டவர் நம் மத்தியிலே எந்த சரீரம்
சத்துருவானவனால் விழுந்து போகிறதோ அதே சரீரத்தை ஆண்டவர் எடுத்து நிறுத்துகிறார். அப்படி எடுத்து நிறுத்தும் போதுதான் உன்னதமான தேவன் பெரிய வெற்றியை அவர் வாகை சூடாக சூடுவார். ஆகவே இப்படிப்பட்ட பயங்கர போராட்டத்திலிருந்து வெற்றி பெறுகிற மனுஷன் யார், வெற்றி பெறுகிறவன் யார் என்று பார்க்கும்போது வெற்றி பெறலாம், கட்டாயம் வெற்றி பெறலாம். அப்படி எப்படின்னா, முதலாவதாக கர்த்தருக்கு அதிகமாய் பயப்பட வேண்டும், சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற சரீரம் எதுவோ, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் எவனுடைய இதயத்தில் இருக்கிறதோ அவனுக்கு மேலான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுதான் வெற்றி கொடி என்று சொல்லப்படுகிறது. இதைதான் சங்கீதம் 60:4 வாசியுங்கள். சத்தியத்தின் மித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். பாத்தீங்களா, ஒரு கொடியை கொடுத்தீர். பாத்தீங்களா, அந்த கொடி தேவனுடைய வெற்றியின் கொடி. கர்த்தருக்கு பயப்படும் போது ஒரு வெற்றி கொடி கிடைக்கும். இன்றைக்கு பாத்தீங்கன்னா சுதந்திரம் ஆகிவிட்டது. அடிமைத்தனத்துல இருந்தோம் வெள்ளக்காரன்ட்ட, இப்ப சுதந்திரம் ஆயிட்டு சொல்லி எல்லா தேசத்தாரும் சுதந்திர தின விழாவில் ஏதோ வெற்றி கொடி ஏற்றுவார்கள். ஏதோ வெற்றி கொடி, அதுதான் வெற்றி கொடி. நாங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து விட்டோம், ஏன்னா நாங்கள் சுதந்திரவாளிகள். ஆனால் சுதந்திரவாளிகள் ஆக்கப்பட்டவர்கள் நாம் இன்றைக்கும் பாவத்துக்கு அடிமைகளாகவே இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் குடிவரி, எங்க பார்த்தாலும் விபச்சாரங்கள், எங்க பார்த்தாலும் வேசித்தனங்கள், மூடத்தன்மைகள், இவைகள் எல்லாம் சேர்ந்து மனுஷனை இவ்விதமாக அடிமைத்தனத்துக்குள்ளாக வைத்திருக்கிறது. பேருக்கு தான் நம்ம சுதந்திரம் பெற்றோம், ஆனா ஆவிக்குரிய வகையில சுதந்திரம் பெற்றோமா? இல்லையே. அசுத்த கிரியைகளுக்கு, பாவ கிரியைகளுக்கு இன்னைக்கும் நம்ம அடிமையாக தான் இருக்கிறோம். இதிலிருந்து வெற்றி பெறும்போதுதான் முழுமையான வெற்றி நமக்கு கிடைக்கும். இரண்டாவதாக, கர்த்தர் மேலே அதிகமாய் அன்பு செலுத்தும் போது என்னவா, ஆண்டவரும் நம்மதியிலே அன்பு செலுத்த வருவார். எப்படி வருவார் தெரியுமா? நேச கொடியாய் அவர் கடந்து வருவாராம். நேச கொடி, உன்னதமான தேவன் அவர் நேசராய் இருந்து என் மேலே நேச கொடியாய் அவர் படருவார் என்று சொல்லி இதோ உன்னத பாட்டு 2:4 பார்க்கிறோம். வாசித்து பாருங்கள். கொடி நேசமே, எப்படி திராட்சை செடி இதோ அதனுடைய கொடி படருகிறது போல. என்னன்னா, கொடியிலே 2 வகை உண்டு. ஒன்னு பறக்கிற கொடி, இன்னொன்னு படருகிறதான கொடி. ஆகவே அந்த படர்கிறதான கொடியை முதலாவது நமக்கு கொடுத்து அவருக்கு, அவருடைய வேருக்கும் சாருக்கும் பங்கு உள்ளவர்களாக நம்மை மாற்றி 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 நம்முடைய சிந்தையெல்லாம் மாற்றிடுவாராம். இந்த சிந்தை மாறுவதற்கு ரொம்ப கஷ்டங்க. இந்த புத்தி மாறுவதற்கு ரொம்ப கஷ்டங்க. இந்த புத்தி எப்படி மாறும் தெரியுமா? மனம் திரும்புதல் நிமித்தமாய் மாறும். மனம் திரும்புகள் என்று சொல்லி ஆதி முதல் கொண்டு உபதேசம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா மனம் திரும்புற பாடில்ல. என்னன்னா, கையில பைபிள் வச்சுட்டு கன்வென்ஷன் மீட்டிங் சொல்லிட்டு அங்கே பெரிய போதகர் இருக்கிறார், இங்கே பெரிய போதகர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம போவோம் வருவோம், பைபிளை கையில பிடிப்போம். என்னன்னாக்கா அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங் எல்லாம் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 15 நாள் நம்முடைய வாழ்க்கை பிரமாதமா இருக்கும். 15 நாள், ஒரு மாசம் பிரமாதமா இருக்கும். ஜபம் என்ன, வீட்டுல கன்வென்ஷன் மீட்டிங் போயிட்டோம்னா ஃபுல் ஃபயர் தான். நல்ல ஜபம், நல்லா துதித்து ஜபம் பண்ணி எல்லாரையும் உட்கார வச்சு ஜபம். அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு, ஒரு மாசம் கழிச்சு இதை பெற்றுக்கொண்ட அபிஷேகம் கொஞ்சம் அப்படியே கம்மியாயிட்டே வரும். கம்மியானவன என்ன ஆகும்? அவன் தன்னுடைய வேலைக்கு போயிடுவான். திரும்பி அடுத்த கன்வென்ஷன் மீட்டிங் வரும். அப்பொழுது திரும்பி இது என்ன அர்த்தம்? நிலையில்லாத ஆவி. பாத்தீங்களா? ஒரு டைம் ஆண்டவரிடத்துல அந்த கிருபைகளை வாங்கிட்டா அது தொடர்ந்து நாம் என்ன செய்யணும்? தொடர்ச்சியா நம்ம செய்து கொண்டே இருக்கணும். ஒருவர் என்னிடத்துல தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். என்னன்னா, பயங்கரமான குடிகாரன். அந்த குடியை விட்டு விலகவே முடியல. அப்ப அவர் என்ன செஞ்சாராம்? ஒரு டெடிகேட் பண்ணாரு. டெய்லி ஆலயத்துல காலையில சாயங்காலம் போய் டெய்லி தினமும் போய் நான் ஜெபிக்கிறவனாய் காணப்படுவேன். அப்படியான ஜெபிக்க ஒரு வருஷம் அவங்க ஜெபிக்க அவர் எடுத்து இந்த பாவ காரியங்கள் எல்லாம் விலகி போச்சு. அவங்க ஸ்டில் நிக்கிறார் ஆச்சுங்களா? அதே போலதான் ஜெபிக்க தாங்க நமக்குள்ளாக இருக்கிறதான ஒரு வல்லமை வெளியே வரும். அந்த வல்லமை தான் நம்முடைய மனதை மாற்றக்கூடியதான காரியமா அமையும்.
மனம் மாறலனா பிரயோஜனமே இல்லை ஆச்சுங்களா. வெறும் கிறிஸ்தவர்களா இருந்து தேவனுடைய பிள்ளைகளா இருந்து பிரயோஜனமே இல்லை. ஆகவே தான் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், பாவத்தை விட்டு விலக வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிற பயம். தீவனையை தொட்டா பயம், தீவனையை பார்த்தா பயம். அப்படி ஆண்டவர் அந்த பயத்தை எந்த மனுஷனுடைய இதயத்தில் கொண்டு வருகிறாரோ அவன் ஜெயம் பெறுகிறவனாய் காணப்படுவான். அவன் மேலே நேசம் என்ற கொடி அது படரும்படியாக அருள் செய்கிறது. மூன்றாவது என்னன்னா அழகான கொடி என்பதாக பார்க்கிறோம். பார்த்தா ஒவ்வொரு தேசத்தினுடைய கொடிகளும் வித்தியாசமான ஒரு ரூபம் கொண்டு பறக்கும். பார்த்தா எல்லா கொடிகளை காட்டிலும் எது அழகா இருக்கும், எது அழகான கொடி அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அழகா இருக்குது கொடிகள் எல்லாம் வரிசையா கட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதே போல உங்களுடைய எண்ணமும் என்னுடைய எண்ணமும் அழகா இருக்க வேண்டும். மேல் தோற்றத்துக்கு அழகு அல்ல, உள்ளான அழகே அழகு. புற அழகு அழகல்ல, உள்ளான மனிதன் எப்படி அழகு, குணத்திலே அழகு பாத்தீங்களா, கேட்பதிலே ஒரு அழகு, அமர்ந்திருப்பதிலே ஒரு அழகு, கீழ்ப்படுகிறதிலே ஒரு அழகு, பேச்சிலே அழகு, செயல்படுவதிலே ஒரு அழகு. இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு காரியம் எல்லாம் இருக்கிறது. ஆகவே நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து அவரிடத்திலே கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய உள்ளான மனிதன் அழகாய் மாறுவான். அந்த அழகாய் மாறும்போது அழகான ஒரு கொடியை ஏற்றுவார். எவ்வளவு பெரிய காரியம். வேதம் வாசித்து பாருங்கள். இதுல உன்னத பாட்டு 6:4 வசனத்தை வாசிப்போம். அருணோதயத்தை போல் ஒதுக்கும் இவள் யார், தேவன் தமது சபையை குறித்து சொல்கிறார். அழகா பாத்தீங்களா, அழகான கொடி. அழகான கொடி உடையவர்களா இருக்கிறோமா என்பதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4வது கொடி என்னன்னா ரட்சிப்பின் கொடி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஞாபகத்திற்கென்று எழுதி வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அதிக பிரயோஜனப்படும். ரட்சிப்பின் கொடி, ரட்சிப்பின் கொடி. அந்த ரட்சிப்பின் கொடி எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 5வது அதிகாரம் 26வது வசனம். பாத்தீங்களா, தூரத்தில் இருந்தவர்கள் நாமும் ஆண்டவருக்கும் நமக்கும் ரொம்ப தூரங்க. தூரத்தில் இருந்து தேசத்துல இருக்கிறவங்க பாத்தீங்களா, ஆண்டவர் எருசலேம் பகுதியில வந்தாரு, இஸ்ரவேல் நாட்டுல வந்தாரு. இஸ்ரவேல் நாட்டுக்கு இந்தியாவுக்கு எவ்வளவு தூரம், இஸ்ரவேல் நாட்டுக்கும் வேற தேசத்துக்கு எந்த தூரம். அங்கங்கே இருக்கிறதான தேசத்தால் முழுவதுமாக தன்னுடைய ஜனமாக கூட்டி சேர்க்கும்படியாய் ஆண்டவர் ரட்சிப்பின் கொடியை ஆண்டவர் இதோ கொடுத்து அவங்க எல்லாம் வர வைக்கிறார், ஒன்று கூட்டுகிறார். எவ்வளவு மேலான ஒரு காரியம் இல்லையா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ராஜரீக அரசாளும் கொடி. ஒரு அரசாட்சி இருக்குதுன்னு சொன்னா, ஒரு தேசம் இருக்குதுன்னு சொன்னா கட்டாயம் கொடி இருக்குங்க. அதே போல பரலோக ராஜ்யம் என்று சொன்னால் அங்கே ராஜாதி ராஜா அரசாளும்படியாய் ராஜரீக கொடியை அவர் ஏற்றுகிறாராம், மகிமையின் கொடி. இதைதான் ஏசாயா 39:9 வாசிக்கிறோம். எங்கே வைக்கிறார் அந்த கொடிய? மேல உச்சியில வைக்கிறார். வாசிங்க. பாத்தீங்களா, உயர்ந்த கொடிங்க. பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறதால உயர்ந்த கொடி. என்னடா அது கொடி கொடின்னு சொல்றாங்களே, இதுல அமைந்திருக்கிறதான காரிய அம்சம் மேலான ஆச்சரியமானது. இனி வருகிற நேரத்துல இப்போ இந்த சமயத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஆச்சுங்களா, இதுல என்னென்ன ரகசியம் இருக்கு, என்னென்ன கருத்து இருக்கு. சாதாரண வார்த்தை தான், ஆனா இதுக்குள் மறைந்திருக்கிறதான ரகசியம் பெரிது. 6வது கொடி என்ன தெரியுமா? நியாய தீர்ப்பின் கொடியாக வைக்கிறார். ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியலனா நியாய தீர்ப்பு தான். அப்படி நியாய தீர்ப்பு வரும்போது அவர் எப்படிப்பட்ட காரியத்தோடு கூட கொடியேற்ற வருவார் தெரியுமா? பயங்கரமும் திகிலும் அக்கினியும் அக்கினி மூலம் சத்தமோடு கூட அவர் கடந்து வருவாராம். அதுதான் பயங்கரமான ஒரு காரியம். இதோ தேசத்திலே பயங்கரத்தை நான் கொண்டு வருவேன், தேசத்திலே கீழ்ப்படியாத ஜனங்கள் மத்தியிலே அழிவை கொண்டு வருவேன் என்று சொல்லி அவர் அக்கினி ஜுவாலையாய் கடந்து வருவாராம். அதுதான் நியாய தீர்ப்பின் கொடி, நியாய தீர்ப்பின் கொடி என்று பார்க்கிறோம். இதைதான் ஏசாயா 31:9 வாசிப்போம். பாத்தீங்களா, சியோனிலிருந்து நெருப்பையும், பாத்தீங்களா, அதுக்கு அடுத்தது இதோ அக்கினி ஜுவாலையையும் கொண்டு வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது நியாய தீர்ப்பின் கொடி. பயங்கரமான காரியம்லாம். ஆகவேதான் பரிபூர்ணமாக 7வதாக என்ன சொல்லப்படுகிறது? சிலுவையின் ஜெயக்கொடி. அந்த சிலுவையின் ஜெயக்கொடியை கல்வாரி மலையிலே ஏற்றுகிறார். அந்த கல்வாரி மலையிலே ஏற்றின உடனே
எல்லாருக்கும் சமாதானம் வந்தது. சமாதானம் இல்லாதவர்களுக்கு, பாவிகளுக்கு, அநியாயம் செய்கிறவர்களுக்கு, அக்கிரமக்காரர்களுக்கு, கள்வர்களுக்கு, ஆச்சுங்களா, துரோகிகளுக்கு எல்லாம் நம்ம தான். அந்த துரோகிகள் எல்லாம் நம்ம தான். சமாதானம் இல்லாம சுற்றி திரிந்தவங்க நம்ம தான். அடிமைகளா இருந்த நம்ம தான். ஆகவே என்னைக்கு கல்வாரியில ஆண்டவர் இதோ தம்முடைய ஆசீர்வாதத்தை வைத்தாரோ அப்பொழுதே என்னாச்சான்? ஜெயக்கொடி உருவாகி விட்டது. இதைதான் ஏசாயா 59:19 வாசிப்போம். அற்புதமான வார்த்தை. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றி வைத்தார். நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். நமக்கு பாத்தீங்களா எப்படிப்பட்ட காரியம். இதுல இன்னுமாய் மகத்தான சத்தியம் என்ன தெரியுமா? எல்லாவற்றுக்கும் மேலாக பிதா குமாரனாகி என்ன செய்யறாரு? கம்பமாக ஒரு கொடி ஏற்றணும்னா ஒரு கம்பம் வேணும் இல்லையா? ஒரு குச்சி வேணும் இல்லைங்களா? ஆகவே கம்பமாக சிலுவை மரத்தை வைத்தார். பிதா குமாரனாகி என்னன்னா கம்பமாக அவருடைய சிலுவையை நாட்டினார். எங்கே நாட்டினார்? பூமியிலே நாட்டப்படணும் இல்லையா? அதே போல கல்வாரி மலை என்கிறதான அந்த பூமியிலே அவர் நாட்டினார். நாட்டி என்னன்னா அன்பின் கயிறுகளினாலே கொடியை கட்டி, ஆச்சுங்களா, ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தினாலே இதோ அவைகள் எல்லாம் அமைப்பாக கொண்டு வந்து பறக்க வைத்தார். எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை பறக்க வைத்தார், சமாதானத்தை பறக்க வைத்தார். உன்னதமான தேவன் இதோ எல்லா ஜாதியருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் அவர் இப்படியான ஒரு கொடியாய் மாறினார். எப்படிப்பட்ட காரியம் பார்த்தீங்களா? ஆகவே நாமும் வெற்றி கொடியை எப்படி பெறுவது என்பதான ஒரு வகையில பார்த்தாக என்னன்னா கல்வாரி மலை, கல்வாரி மலைன்னு சொல்றோம். என்னங்க அது கல்வாரி மலை? இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய ரகசியம் என்ன? இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? கல்வாரி மலையிலே சிலுவையிலே தேவன் அடிக்கப்பட்டார். அங்கே அவர் வெற்றி கொடியாய் நாட்டப்பட்டார் என்றால் இன்றைக்கு இதனுடைய ஆவிக்குரிய ரகசியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது கல்வாரி மலை, அந்த கல்வாரி மலை என்பதாக பார்க்கும்போது எங்க இருக்கிறது அந்த கல்வாரி மலை அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம இஸ்ரேலுக்கு போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, தேசம் விட்டு தேசம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது அந்த கல்வாரி மலை. அது எதுன்னு சொன்னா இந்த சரீரம் தான் கல்வாரி மலை. எப்படி கல்வாரியில கல்லும் முள்ளும் பலவிதமான மேடும் ஆழங்களும் இப்படியாக பாறைகளும் இருக்கிறது போல ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரம் கடினமாய் இருக்கிறது. இந்த கடினமான இந்த சரீரத்துல ஆண்டவர் ஒரு கோலை எடுத்து நிறுத்த வேண்டும். சிலுவைக்குரிய உபதேசம், அந்த சிலுவைக்குரிய உபதேசத்தை கம்பமாக்கி அதுக்குள்ளாக ஒவ்வொரு மனிதனுடைய விசுவாசத்தை வைக்கிறார் தேவன். பாத்தீங்களா? ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசமே என்னவா நாட்டப்படுகிறதான கம்பம், விசுவாசத்தின் கம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாட்டப்பட்ட உடனே இப்பொழுது கயிறுகள் வேண்டும். கொடி கட்டப்பட வேண்டும் என்றால் கயிறுகள் அவசியம். அந்த கயிறுகள் எப்படிப்பட்ட கயிறுகள் தெரியுமா? அன்பின் கயிறுகளினாலே கட்டி இழுத்திருக்கிறார் என்கிறதான வசனம். அந்த அன்பின் கயிறாகி அவருடைய திவ்யமான வசனத்தை கேட்க 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 கயிறானது கொடியை கட்டுகிறதாய் ஒரு பார்க்கிறோம். ஆகவே கொடியானது துணிகளினாலே உண்டான காரியமாய் இருக்கிறது. அதே போல நமக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை தம்முடைய தியாகத்தினாலே, தன்னுடைய சரீரத்தினாலே அவர் கொடுத்து, அவருடைய வஸ்திரத்தை கொடுத்து, அதுவே என்னவா மாறுது? இதோ நம்முடைய சரீரத்திலே நாட்டப்பட்டு பறக்கிறதான அழகான இரட்சிப்பின் வஸ்திரமாய் மாறுது. கர்த்தாவே, நீர் எனக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறீர், நீதியின் சால்வையை தரிப்பித்திருக்கிறீர் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம், ஒரு வசனத்திலே பார்க்கிறோம். அவ்விதமாக சொன்ன உடனே இப்போ கொடி என்னன்னா பறக்குதா அல்லது பூமியை நோக்கி தொங்கிட்டு இருக்குதா அப்படின்னு பார்த்தா பறக்கணும். பறப்பதற்கு என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவி என்கிறதான இதமான காற்று கொடியிலே பட 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 அழகாய் அது பறக்கும், அழகாய் பறக்கும். பரிசுத்த ஆவி என்கிறதான நேச காற்று
நம் மத்தியில பட பட இதமான காற்று பட பட நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், நாம் பெற்றுக்கொண்ட சமாதானம், நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, நாம் பெற்றுக்கொண்ட அழகான ரூபங்கள் எல்லாம் அது என்ன ஆகுமா? அழகான முறையில பறந்து கொண்டே இருக்குமா. எப்படிப்பட்ட ஒரு காரியம்! வெற்றி கொடி, வெற்றி கொடியிலே மறைந்திருக்கிறதான ரகசிய குறிப்பு. எவ்வளவு அருமையான சத்தியத்தை தேவாதி தேவன் நாம் வியக்கும்படியாக நமக்கு அருள் செய்திருக்கிறார் அல்லவா. இந்த வருஷத்தின் கடைசியில பிரியமானவர்களே, இந்த ஒரு மகத்தான செய்தியை நாம் கேட்டு நாமும் என்ன செய்யணும்? நாம இருக்கும்போதே எந்த இடம் அநியாயமாய் இருக்கிறதோ, இந்த சரீரம், இந்த சரீரத்திலே பாவ குழிகள் இருக்கிறதோ, இந்த சரீரத்தில் கரடு மேலுமான புத்தி எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சுவாபங்கள், கோபங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள் எல்லாம் இந்த சரீரத்திலிருந்து தானே புறப்படுது. கெட்ட வார்த்தை இந்த சரீரத்திலிருந்து தானே புறப்படுது. கீழ்ப்படியாத தன்மை இந்த சரீரத்திலிருந்து தானே புறப்படுது. இந்த சரீரத்தை சிறையாக்கி இந்த சரீரத்துல ஏதோ வருகிறதான எல்லா தீவினைகளையும் சிலுவையிலே அறைந்து இந்த கல்வாரி என்கிறதான சரீரத்துல நாட்டப்பட்டதான ரட்சிப்பின் கொடி உன்னதமான தேவனுடைய மகிமையினாலே பறக்கும்படியாய் செய்தால் எல்லாரும் பார்ப்பார்கள். அப்படி போல நம்முடைய வாழ்வும் நம்முடைய வழிகளும் இருந்தால் எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் பிரியப்படுகிறாருங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, இவ்வளவு நாள் நாங்கள் ஏனோ தானோ என்று இருந்து விட்டோம். கர்த்தாவே, ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு கிடைக்கப்பட்டதப்பா. ஆண்டவரே, இந்த சரீரத்துல ஒரு கொடி பறக்கணும்னு சொன்னா அந்த கொடி ரட்சிப்பின் கொடியா இருக்க வேண்டுமே அப்பா. நீ செய்ததான தியாகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ரட்சிப்பாய், ரட்சிப்பின் வஸ்திரமாய் மாறி ஆண்டவரே எப்பொழுதுமே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே காற்றாய் வீசி கொண்டிருந்தால் நாங்கள் பறந்து கொண்டே இருப்போம் ஐயா, பறந்து கொண்டே இருப்போம் ஐயா. கொடியானது பூமியை பார்க்க கூடாது தேவனே, அது வானத்திலே பறந்து கொண்டே இருக்க வேண்டுமே. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே, தந்து வழி நடத்துங்க ஐயா, தந்து வழி நடத்துங்க. தூர தேசத்தில் இருக்கிறவர்களை நான் அழைத்து அவர்கள் கையிலே கொடியை கொடுப்பேன் என்று சொன்னீரே, அவ்விதமாக நாங்களும் தூரமாய் இருந்தோம் ஐயா. பரலோக ராஜ்யத்துக்கு தூரமாய் இருந்தோம், பரிசுத்தத்திற்கு தூரமாய் இருந்தோம், பரிசுத்த வாழ்வுக்கு தூரமாய் இருந்தோம். அநியாயம், அக்கிரமம், துர்க்கிரிகைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தோம். நாங்க எங்களுக்காகவே நாங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம். சுயநலவாதிகளாய் நாங்கள் இருந்தோம் ஐயா. ஆனால் இவைகள் எல்லாம் ஆண்டவரை சிலுவையிலே ஆணி எடுத்து அறைய செய்து, பழைய பாவ மனிதனை அறைய செய்து ஆண்டவர் எழுந்திருக்க கூடாதபடிக்கு அறைய செய்தீரே, அதற்காய் கொடான கொடி நன்றி அப்பா, கொடான கொடி நன்றி அப்பா. சமாதானம் பரகட்டும் அப்பா, எங்க மேல சமாதானம் பரகட்டும் ஆண்டவரே, சந்தோஷம் பரகட்டும் ஆண்டவரே, குதூகலம் உண்டாகட்டும் ஐயா. ரட்சிப்பின் கொடியாய், எப்பொழுதும் வெற்றியின் ஜெய கொடியாய், ராஜ்ய ரீக மகிமையின் ஜெய கொடியாய் நாங்கள் இருக்க தேவாதி தேவன் அருள் செய்யும். அதுக்குண்டானவாறு எங்களை உருவேற்படுத்தும், தயார்படுத்தும். இதற்காக நாங்கள் கர்த்தருக்கு பயந்து நடுங்கி உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறோம், உம்முடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லி நாங்கள் தலை குனிந்து ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபா ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717179